السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله عليه وعلى آله وأصحابه وأتباعه وأطهاره وأهل بيته أجمعين وسلم تسليما كثيرا أما بعد، وقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة. وقال الله تبارك وتعالى في آية أخرى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال النبينا صلى الله عليه وسلم: يغفل فيهما كثير من الناس. وقال النبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر. ربي تمم بالخير وبك نستعين يا فتاح. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه أنيب. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவ்வையகத்தை தந்தளித்த எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே மாபெரும்புகழ் உண்டாகட்டுமாக. சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நலனுமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிங்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவின் அருள்மொழிகள் என்றென்றும் ஒளியட்டுமாக ஆமீன் பிரார்த்தித்தனாக. சிலாத்தின் காணிக்கையான பதில் எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் சங்கைக்குரிய ரஜபுடைய மாதம் நிறைவடைந்து ஷாபானுடைய மாதத்தின் முதல் தேதியிலே, முதல் ஜும்மாவிலே நாம் அல்லாஹ் நம் அனைவரும் ஒன்று கூட செய்திருக்கின்றான். எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானை வரவேற்பதற்காக, ரமலானுக்காக தயாராகுவதற்காக ரஜபுடைய மாதத்திலே நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த துவா, அதை தொடர்ச்சியான முறையிலே இந்த ஷாபானுடைய மாதத்திலும் ஓதுவோமாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் பல்லிக்னா ஷஹ்ர ரமலான் என்ற அருமையான துவாவை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் ஓதிக்கொண்டே இருந்தோம். பொதுவாகவே இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது நாமெல்லாம் எதிர்நோக்கிக்கக்கூடிய ரமலானை நல்ல விதமான முறையிலே அமல்களின் மூலமாக அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களாக நம்மளை நாமே தயார்படுத்தி கொண்டு நல்லமல்களை செய்து அல்லாஹுடைய அருளை காத்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய நல்லருள் என்றென்றும் பொழியட்டுமாக ஆமீன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, ஷஅபான் மாதத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்கு பல இடங்களிலே சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்களை வல்ல ரஹ்மான்
நமக்கு கொடுத்திருக்கின்றான். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு ஃபர்லுடைய தொழுகைக்கு பிறகு முன் சுன்னத்து பின் சுன்னத்து இருப்பது போல் இந்த ஷஅபானுடைய மாதத்தை ஒரு சுன்னத்தான மாதமாக, அடுத்து வரக்கூடிய ரமலானை நல்ல விதமாக அடைவதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். அதன் அடிப்படையிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை அறிமுகப்படுத்தும் போது சொல்கின்றார்கள், ரஜபுடைய மாதத்தில் எப்படி மக்கள் மிகவும் சந்தோஷமான முறையிலே நல்ல முறையிலே அமல் செய்து கொண்டிருந்தார்களோ அதே போல இந்த ஷஅபானுடைய மாதத்திலும் அமல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடனே தான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்தை சுட்டி காட்டும் பொழுது சொல்கிறார்கள், ذاك الشهر, எந்த மாதம் என்பது யக்ஃபலு ஃபீஹா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்கள் எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே பொடுபோக்காக இருப்பதை விட்டும் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மவர்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அருள் இருக்கின்றார்கள். நாம் முதலிலே சொன்னது போல இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது அடுத்து வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திற்கு ஒரு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வளர்ப்பதற்காக ஒரு சோதனை ஓட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஷஅபானுடைய மாதத்தை அமைத்திருக்கின்றான். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்துகளை நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. ஆரம்ப காலகட்டங்களிலே நமது முன்னோர்கள் எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதம் எப்பொழுது பிறந்து விடுமோ அப்பொழுது இருந்து அவர்கள் சில விஷயங்களை செய்து கொண்டு நமக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். அதன் அடிப்படையில் முதலாவது விஷயம், எப்பொழுது ஷஅபானுடைய மாதம் வந்து விடுமோ அப்பொழுது ஜக்காத்தை கணக்கிட்டு ரமலானுக்கு முன்பதாகவே ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லோர்களாக புனிதர்களாக வாழ்ந்தார்கள். அதே போல இரண்டாவது விஷயத்திலே அவர்கள் ஷஅபானுடைய மாதம் எப்பொழுது வந்து விடுமோ அப்பொழுது சுன்னத்தான நோன்புகளை வைப்பார்கள். தொடர்ச்சியான முறையிலே நோன்பு நோற்று ரமலானுக்காக தயாராகி கொண்டிருப்பார்கள். மூன்றாவது விஷயம், எப்பொழுது இந்த ஷஅபானுடைய மாதம் வந்து விடுகின்றதோ குர்ஆனுடைய தொடர்பின்படி அவர்கள் குர்ஆனுடைய தொடர்பை வைத்துக் கொண்டார்கள். அந்த குர்ஆனுடைய தொடர்பிலே சொல்லப்படக்கூடிய நேரத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஷஅபானுடைய மாதம் 30 நாட்கள் என்று கணக்கு வைத்தோம் என்று சொன்னால் சில நேரங்களிலே பிறையுடைய விஷயங்களில் மாறி மாறி வருவதனால் 29 நாட்களாகவும் ஆகலாம். ஒவ்வொரு நாளும் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ஒவ்வொரு ஜுசுவையாவது குர்ஆனிலே நம்மவர்கள் ஓதி பழக வேண்டும், ஓதி கொண்டு இருக்க வேண்டும். குர்ஆனுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே வலியுறுத்தி சொன்னார்கள், செய்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே நம்முடைய அமல்களை, நம்முடைய நல்ல அமல்களை 4 விதமான விஷயங்கள் மூலமாக அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு செல்கின்றது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் டைரக்டா அல்லாஹ்விடத்திலே போவதற்கு 4 விஷயங்களை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்ட இருக்கின்றது. முதலாவது, தினம் தினம் செய்யக்கூடிய அமல்கள், அதாவது பகலிலே செய்யக்கூடிய அமல்கள் அசரிலேயும், இரவிலே செய்யக்கூடிய அமல்கள் மகரிபிலேயும் நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அப்படி எடுத்து காட்டக்கூடிய நேரத்திலே நம்முடைய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கெல்லாம் நம்மவர்களுக்கு மத்தியிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய வலப்புறமும் இடப்புறம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், கிராமன் காத்திபீன் என்று சொல்லக்கூடிய மலக்குமார்கள் நம்முடைய நல்ல விஷயங்களையும் தீய விஷயங்களையும் எழுதி கொண்டு இருக்குகின்றார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே நாம் நம்முடைய நல்ல அமல்கள் சீராக வேண்டும், சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக காலை நேரங்கள், ஃபஜ்ருடைய நேரங்களிலும் அஸ்ருடைய நேரங்களிலுமே நம்மவர்கள் தஸ்பீகை அதிகமாக செய்ய வேண்டும்.
திக்ரில் ஈடுபட வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு நேரங்களிலுமே எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அமல்களை அங்கீகரிப்பான், துஆக்களை அங்கீகரிப்பான் என்பது நமக்கு தெரியாது. அதனால்தான் மார்க்கம் வலியுறுத்தி சொல்கின்றது, இந்த அஸ்ருடைய நேரத்திலும் ஃபஜருடைய நேரத்திலும் அதிகமான முறையில் நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் காண்பிப்பதற்கு முன்பதாக, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் சமர்ப்பிப்பதின் மூலமாக நாம் தஸ்பீஹுடன் தொடர்புடைய அல்லாஹ்வை அடைய வேண்டும் என்பதற்காக, இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஃபஜருடைய நேரங்களிலும் அஸ்ருடைய நேரங்களிலும் தஸ்பீஹ் ஓதுவதை நாம் வழக்கமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் வலியுறுத்துகின்றது. இப்படி தினம் தம்முடைய அமல்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து காண்கின்றான். இரண்டாவது, வாரத்தின் 2 நாட்கள் அமல்களை அல்லாஹ்வுக்கு மத்தியிலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. அதுதான் வாரத்தின் முதல் 2ஆம் நாள் திங்கட்கிழமையும் வாரத்தில் வியாழக்கிழமையிலும் 2 நாட்களும் நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. பொதுவாகவே நாம் நஃபிலான நோன்புகளையும் சுன்னத்தான நோன்புகளையும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோற்பதை வழக்கமாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஏன் இதற்கு இப்படி நோன்பு வைக்கிறார் என்றெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரத்திலே, நாம் முதலில் சொன்னது போல வாரத்தில் ஒரு நாள் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்கள் 2 நாட்கள் எடுத்து காட்டப்படுவதற்காக நாம் நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கும் பல நபர்கள் திங்கள் வியாழன் தொடர்ச்சியான முறையில் நோன்பு வைப்பதை நாம் பார்க்கின்றோம். பெரும்பாலும் அதிகமான வீடுகளிலே நாம் பார்க்கின்றோம், பெண்கள் தான் இப்படிப்பட்ட ஒரு அமல்களில் ஆர்வம் காட்டி நோன்பு வைப்பதையும் பழக்கப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு அவர்கள் வைக்கக்கூடிய நோன்புகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளட்டுமாக. அடுத்தபடியாக சொல்லப்படுகின்றது, முதலிலே நம்முடைய அமல்கள் தினம் எடுத்து காட்டப்படுகின்றது. இப்படி தினம் எடுத்து காட்டக்கூடிய நேரத்திலே அசருக்கும் ஃபஜருக்கும் மத்தியில் உள்ள மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே நம்முடைய அமல்களை சமர்ப்பிப்பார்களாம். அசருடைய மலக்குகள் கேட்பார்கள், அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பார், என்னுடைய அடியான் எப்படி இருக்குகின்றான், என்னுடைய அடியான் எப்படி என்னுடைய விஷயத்தில் நடந்து கொள்கின்றான் என்றெல்லாம் கேட்பார்கள். கேட்கப்படக்கூடிய நேரத்திலே மலக்குமார்கள் அல்லாஹ்விடம் சொல்வார்கள், அவர் தொழுது கொண்டிருந்தார்கள், வணங்கி கொண்டிருந்தார்கள், தஸ்பீஹ் ஓதிக் கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள். அதே போல ஃபஜருடைய நேரத்திலும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமலை செய்து கொண்டிருந்தார் உன்னுடைய அடியார்கள் என்றெல்லாம் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கக்கூடிய நேரத்திலே நாம் நிச்சயமாக அந்த அமலிகள் மூலமாக உயர்ந்து கொள்ள ஆகிறோம் என்பதிலே எந்தவித சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை வல்லோனாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. மூன்றாவது, வருடத்தின் ஒரு முறை நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படும். வருடத்தில் ஒரு முறை, அதுதான் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் நாம் வருடம் முழுவதும் ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதில் அவ்வல், ஜமாதில் ஆஹிர், ரஜப் வரை நாம் எந்தெந்த அமல்கள் எல்லாம் நல்ல அமல்கள் எல்லாம் செய்தோமோ அனைத்துக்குமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஷஅபானுடைய மாதத்தை தான் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். ஆனாலும் கூட அந்ததற்கு அல்லாஹ் இந்த வருடத்தில் ஒரு முறை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வதற்கு பல நிபந்தனைகளையும் மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி தந்திருக்கின்றது. நம்முடைய அமல்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய நேரத்திலே மலக்குமார்களிடத்திலே அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்கள் செய்த அமல்களிலே நல்லமல் எதுவாக இருக்கின்றன, அவருடைய அமல்கள் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சில நிபந்தனைகள் அவர்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த சில நிபந்தனைகள் என்னவென்று சொன்னால், ஒன்று, தன்னுடைய சொந்த பந்தத்தை துண்டித்து வாழாமல் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் சண்டையிடாமல் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் இல்லாமல் இருக்க வேண்டும், ஒருவரை ஏசி பேசாமல்
நல்ல மனிதராக, பண்பாளராக, அன்பாளராக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறாரா என்பதையெல்லாம் நோட்டம் போட்டுத்தான் மலக்குமார்கள் அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வியார்களே, இந்த இடத்திலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைய காலகட்டமோ நாம் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டும் ஒருவர் பகைமையுடனும் குரோதத்துடனும் நம்மவர்கள் வாழக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நான் நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்தில் எப்படி சமர்ப்பிக்க முடியும் என்பதை நமக்கு நாமே நம்முடைய கல்வை கொண்டு சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி மலக்குமார்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தால், குறையுடையவர்கள் தான் மனிதர்கள், குறையில்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. இருந்தாலும் கூட இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நாம் சென்ற ரஜபிலே சொன்னது போல இந்த ஷஅபானுடைய மாதத்திலும் அல்லாஹ்வுடைய அருளால் இப்பொழுது சொல்லப்படுகின்றது, ஒருவருக்கொருவர் மிகவும் சந்தோஷமான முறையிலே அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும். யாருடைய உள்ளத்திலும் கடுகளவு கூட பொறாமையும் குரோதமும் நயவஞ்சகம் இருக்கக்கூடாது என்பதை இந்த ஷஅபானுடைய மாதத்தில் நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பரக்கத்துகளை தருகிறான் என்பதிலே பல கிதாபுகளை நாம் பார்க்கும் பொழுது இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது அதில் 4 எழுத்துக்கள் இருக்குகின்றது, அரபுடைய எழுத்துக்கள். முதல்ல ஷீன், இரண்டாவது ஐன், மூணாவது பா, நாலாவது நூன், அலிஃப் நூன். இந்த எழுத்துக்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடாது பொழுது கிதாபுகளில் எழுதி இருக்குகின்றார்கள், ஷஅபான் என்பது அல்லாஹ்வின் புறமாக நமக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை தருவதாக இருந்தாலும் கூட அந்த ஷீன் என்ற வார்த்தைக்கு ஷராபத் என்று எழுதுகின்றார்கள். ஷராபத் என்றால் நமக்கு எல்லா நேரமும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான், எல்லா நேரமும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்று ஒரு காரணத்தை எழுதுகிறார்கள். அடுத்து ஐன் என்ற வார்த்தைக்கு, ஐன் என்ற எழுத்துக்கு எழுதுகின்றார்கள், அந்த ஐன் என்பது இஸ்ஸத், கண்ணியம், கண்ணியம் காக்கப்படக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் மனிதர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட மாதம். ரமலானை அடைவதற்கு தங்களை தயார்படுத்திக் கொள்வதற்கு கண்ணியத்துடன் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதம் தான் ஷஅபானுடைய மாதம் என்பது ஐனுக்கு விளக்கம் எழுதுகின்றார்கள். அடுத்து இந்த பாவும் அலிஃபுக்கும் எழுதுகின்றார்கள். பா என்ற வாழ்க்கைக்கு பரக்கத் என்று பொருள், அது எல்லா நேரங்களிலுமே நாம் பயன்படுத்த வேண்டிய விஷயம். அதையும் இந்த இடத்திலே பாவிற்கு பரக்கத் என்றும் அல்லாஹ்வுடைய ஃபதுல் என்று சொல்கின்றார், அல்லாஹ்வுடைய கருணை என்று இருக்குகிறது என்பதை இந்த இடத்திலே வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அடுத்து ஐன் அலிஃப் வருகின்றது. அந்த அலிஃபுக்கு உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அன்பு பாராட்டுதல். நாம் முதலிலே சொன்னது போல ஒருவருக்கொருவர் சந்தோஷமாகும், ஒருவருக்கொருவர் சகோதரத்துவமாகும், எப்பொழுதுமே சிரித்த முகத்துடனே நாம் மற்றவர்களை அணுக வேண்டும் என்பதற்காக இந்த ஷஅபானுடைய மாதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு என்ற வார்த்தையை அரபியிலே அலிஃபின் மூலமாக எழுதுகின்றார்கள். நூன் என்ற வார்த்தைக்கு நிஅமத் என்றும் வைத்துக் கொள்ளலாம் என்றும் எழுதுகிறார்கள். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த ஷஅபானுடைய மாதத்திலே பல பரக்கத்துகளை தந்திருந்தாலும் கூட நாம் அதை சரியான முறையிலே நிறைவேற்றி வரக்கூடிய ரமலானை நல்ல விதமாக அடைவேன் என்பதற்கு துவா செய்ய வேண்டும் என்பதுதான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம சல்லிம்னா ரமலான் வ சல்லிம்ஹு லனா. யா அல்லாஹ், எனக்கு ரமலானை சலாமத்தாக ஆக்கி கொடு, எனக்கு ரமலானை சமாமத்தாக ஆக்கி கொடு. ரமலானின் மூலமாக நான் நல்லமல் செய்து இன்னும் பல பல உன்னுடைய கருணையை பெறக்கூடிய அடியாராக ஆக்கவே எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ் என்று துவா செய்ய வேண்டும் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொடர்ச்சியான முறையிலே ரஜபுடைய மாதத்தில் பரக்கத்துக்காகவும் ஷஅபானுடைய மாதத்திலே ஆஃபியத்துக்காகவும் ரஹமத்துக்காகவும் அதிகமான முறையிலே துவா செய்ய சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால்
நாம் முதலில் சொன்னது போல இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது நாம் தொழுகையில் எப்படி முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுகிறோமோ அதே போல இந்த ஷஅபானுடைய மாதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரக்கத்துக்குரிய மாதமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எப்படி நாம் சொன்னோம் ஃபர்ளுடைய குறைகள் எல்லாம் சுன்னத்து நஃபில் மூலமாக பூர்த்தியாவது போல இந்த ஷஅபானுடைய மாதத்தில் இன்னொரு பல விஷயங்கள் இருக்கின்றன. எப்பொழுதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய ஆயுள் காலங்களிலே அதிகமான முறையிலே ஷஅபானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டார்கள் ஆயிஷா அன்னை அவர்கள், யா ரசூலுல்லாஹ், உலகத்தில் நீங்கள் இந்த எந்த காலத்திலுமே எந்த மாதத்திலுமே அதிகமான முறையில் நோன்பு வைக்காமல் ஷஅபானுடைய மாதத்தில் மட்டும் ஏன் அதிகமாக நோன்பு நோக்கிறீர்கள் யா ரசூலுல்லாஹ் என்று அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் கேட்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கின்றார்கள், அன்னை என் அருமை மனைவியே, இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது அடியார்களுடைய நன்மைகள் அடியார்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு நாளாக இருக்குகின்றது, எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு மாதமாக இருக்குகின்றது. அதனால் தான் நான் என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே எடுத்து காட்டும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்பதை நான் பிரியப்படுகின்றேன். அதனால் தான் தொடர்ச்சியான முறையிலே நான் ஷஅபானிலே நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் மூலமாக நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்று சொன்னால், இந்த ஷஅபானுடைய மாதத்திலே விடுபட்ட நோன்புகளை எல்லாம் வைத்துக் கொள்ளலாம். எப்படி பெண்கள் மாத விலக்கு நேரங்களிலே நோன்பு நோக்க முடியாதோ அல்லது ஏதாவது ஒரு கலா நோன்புகளை எல்லாம் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே நோற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய ஒரு அற்புதமான வழியாக இருக்கிறது என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக நாம் அறிய முடிகின்றது. கண்ணியமானவர்கள் அல்லாஹ்வியார்களே, இதே போல இந்த ஷஅபானுடைய மாதத்திலே ஒவ்வொரு நாளும் அமல் எடுத்து காட்டப்படுகின்றது, வாரத்தில் 2 நாட்கள் எடுத்து காட்டப்படுகின்றது, வருடத்தில் 1 நாள் எடுத்து காட்டப்படுகின்றது. அதே போல நம்முடைய ஆயுளில் ஒரு முறை நம்முடைய அமல்களை அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றது. நம்முடைய ஆயுள் காலங்களை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படியாக ஆக்குவதற்கு காரணமாக அமையக்கூடிய ஒரு மாதம் ஷஅபானுடைய மாதம் தான். அந்த ஷஅபானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 13ஆம் தேதி வியாழக்கிழமை பராத்துடைய இரவு. நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள், நம்முடைய கலா கதிர்கள், நம்முடைய இரணம் மரணம் எல்லாவற்றையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். அதிலும் பரக்கத்துக்குரிய அந்த பராத்துடைய நாளிலும் எழுதப்படுகிறது என்பதை நமக்கு மார்க்கம் சொல்கின்றது. இப்படி ஷஅபானுடைய விளக்கங்களை நாம் அவர்கள் இன்னும் பல பல கிதாபுகளில் நாம் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஷஅபானுடைய மாதம் என்பது சொல்லப்படுகின்றது. உதாரணமாக சஹாபாக்கள் எல்லாம் இருந்தார்கள். அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் தங்களுக்கு ஏதாவது ஒரு கடன்கள் இருந்திருந்தால் அந்த கடன்கள் எல்லாம் அடைப்பதற்கு இந்த ஷஅபானுடைய மாதத்தை பயன்படுத்தினார்கள் என்பது வரலாறுகளை பார்க்கின்றோம். அதே போல மற்ற சஹாபிய பெண்மணிகளும் சரி, பெரும்பெரும் நபர்களும் சரி, இந்த ஷஅபானுடைய மாதத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே சீர் செய்து கொண்டு ரமலானுக்காக தயாராகுவதை வழக்கத்தில் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். எதற்காக அப்படி தயாராக வேண்டும் என்று சொன்னால், இந்த ரமலான் முழுவதும் நல்ல முறையிலே அல்லாஹ் ஆஃபியத்தை கொடுத்து, அதான் நம்ம அதிகமா துவா செய்யணும் இல்லையா அந்த மாதங்கள்ல, பல்லிகனா ரமலானை எங்களுக்கு அடைய செய்யா அல்லாஹ், ஓ வஃபீக்னா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்யி லிஸ்ஸியாமி நோன்பு வைப்பதற்கும், வல் கியாமி இரவு நேரங்களில் வணங்குவதற்கும், வ திலாவத்தில் குர்ஆனை நாங்கள் நல்ல முறையிலே ஓதி எதன் மூலமாக ஓதணும், மா சிஹ்ஹதி வல் ஆஃபியத்தி, எங்களுக்கு ஆரோக்கியத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடன் நாங்கள் நல்ல முறையிலே எங்களுக்கு நீ ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடியா அல்லாண்டு எதற்காக இப்படி துவா செய்கிறோம் என்று சொன்னால், இந்த பரக்கத்தான மாதங்களிலே நாம் ரமலானுக்காக தயாராக என்பதற்காகத்தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு பல முறைகளை சொல்லி தந்திருக்கிறார் என்பது நாம் பார்க்க முடிகின்றது. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின்றார்களே, நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே நாம் சொன்னது போல 4 விதமான முறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமல்களை நம்மிடத்திலே இருக்கக்கூடிய அமல்களை அல்லாஹ் பார்க்குகின்றான்.
இன்னொரு இடத்திலே பார்க்க முடிகின்றது, வரலாற்றில் செய்தி, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிப்பதற்கு முன்னால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சமர்ப்பித்து தான் அல்லாஹ்ட்ட போகுது. ரசூலுல்லாஹ்ட்ட நம்முடைய அமல்கள் எல்லாம் காண்பித்து அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் இடத்துல போகுது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தினர்கள் அவர்கள் செய்த அமல்களில் நல்ல விஷயங்கள் இருந்திருந்தால் நான் அல்லாஹ்வை புகழ்வேன், பாராட்டுவேன். இதற்கு மாறாக அவருடைய அமல்களிலே தீய செயல்கள், வயவஞ்சங்கள் எல்லாம் இருந்தால் நான் அவர்களுக்காக அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு தேடுகிறேன் என்பதாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், இந்த ஷஅபானுடைய மாதம் மிகப்பெரிய ஒரு அளப்பெரிய ஒரு மாதம். அதிகமான முறையிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தும் ஓத வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லப்படுகின்றது. எனவே இந்த ஷஅபானுடைய மாதம் நாம் முதலில் சொன்னது போல பரக்கத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய இந்த ஒரு மாதத்திலே நாம் அமர்ந்து இருக்கின்றோம். வரக்கூடிய ரமலானை நல்ல விதமான முறையில் நாம் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் சந்தோஷமான முறையிலே, ஒருவருக்கொருவர் எந்த ஒரு நேரத்திலுமே சங்கடங்களை இல்லாமல் அவர்கள் மிகவும் நல்ல ஒரு பண்புடன் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த ஷஅபானுடைய பாதத்துடைய பரக்கத்தின் பொருட்டால் வரக்கூடிய ரமலானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீரும் சிறப்புமாக நமக்கு ஆக்கித் தருவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட மென்மேல நமக்களாக வல்லோனாம் அல்லாஹ் நம் அனைவரையும் உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆக்குவானாக என்று துஆ செய்து உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.